எனவே இந்தியா என்பது காந்திய பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு. அது கிராமிய பொருளாதாரம் தான். அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தியதால் அவரை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம். இப்போ இறைமறுப்பு என்பது குறுகீடாக பெரியாரை சொல்றது போல, இறைமறுப்பு என்பது இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கு. அதை தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு அமைப்பினுடைய கொள்கையாக முதல் வரையறைப்படுத்தியதால் பெரியார் பெறுகிறார். அதே போல ஒரு சாமானியனுடைய கொள்கை இருக்குல்ல, இப்படி இயல்பாக எளிதாக வாழ்வதனுடைய கொள்கை பேர், அதை காந்தி தொடர்ந்து வலியுறுத்தினார். அதனால அவர் காந்திய பொருளாதாரம் சொல்றோம். அது கிராமிய பொருளாதாரம் அவரே சொல்லியிருக்காரு எங்க இந்தியாவுக்குள்ள. அப்ப இந்த 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 இவ்வளவு பெரிய பரந்த வெளியில் மிகப்பெரிய உற்பத்தி என்னவாக இருந்தது? வேளாண்மையாக இருந்தது. அப்ப இந்த வேளாண்மை உற்பத்தியை வந்து இங்க வந்து உற்பத்தி இல்லை, அதுக்கான உற்பத்தி இல்லை, இல்லைன்னா அது பொட்டன்ஷியல் இல்லை, இப்படியான ஒரு